Hi friends, welcome back to my channel Dr. Sibi is all about health. நம்ம எந்த மாதிரி உணவுகளை தினமும் சூஸ் பண்ணி சாப்பிட்றோங்கிறது தான் நம்ம ஓவரால் உடல் ஆரோக்கியத்தை நிர்ணயம் பண்ணோம். சில உணவுகள் நம்ம காலையில் வெறும் வயிறில் சாப்பிடும்போது அது வயிறை இரிட்டேட் பண்ணலாம், சில நேரம் உப்பிசம் உண்டாக்கும், ஜீரணிக்கிறதையும் பாதிக்கும். அந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதலாவது ஆரஞ்சு, லெமன் மாதிரியான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸஸ். இதில் உள்ள சிட்ரிக் ஆசிட் வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை கூட்டும், அதனால் நெஞ்செரிச்சல் வரும், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரலாம், வயிறு இரிட்டேஷனும் வரும். அடுத்தது தக்காளி. தக்காளியை காலையில் வெறும் வயிறில் சாப்பிட்டோன்னா அதில் உள்ள டேனிக் ஆசிட் வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை கூட்டும், இது வயிற்றில் எரிச்சலை உண்டாக்கும். அடுத்தது டீ அண்ட் காஃபி, முக்கியமாக பிளாக் காஃபி, பிளாக் டீ. இதில் உள்ள கஃபீன் வயிற்றில் ஆசிட் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணும், இதனால் நெஞ்செரிச்சலும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸும் வரும். காலையில் எம்டி ஸ்டமக்கில் காஃபியை குடிக்கும்போது அது கார்டிசால் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணும், அதனால் பதற்றமும் நடுக்கமும் வரலாம். அடுத்தது சோடா, கோலா, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மாதிரியான கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். இந்த ட்ரிங்க்ஸை காலையில் வெறும் வயிறில் சாப்பிடும்போது அது ஸ்டமக்கை இரிட்டேட் பண்ணும், அதனால் ஆசிட் செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகும், கேஸ் ஃபார்மேஷனும் கூடும், அதனால் வயிறு உப்பிசம் வரும். அடுத்தது ரா வெஜிடபிள் சாலட், பச்சை காய்கறிகள்னால செஞ்ச சாலட். பச்சை காய்கறிகளில் ஃபைபர் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ரஃப்பான ஃபைபராக இருக்கும், இது ஜீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் வயிற்றில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை உண்டாக்கும். சாலடில் உள்ள தக்காளி ஆசிட் செக்ரீஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதனால் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரும். சாலடில் உள்ள முட்டைகோஸ், ப்ராக்கோலி இந்த மாதிரி காய்கறிகள்னெல்லாம் வயிறில் ஃபர்மெண்ட் ஆகும், ஃபர்மெண்ட் ஆகும்போது கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும், இது ப்ளோட்டிங்கை உண்டாக்கும். அடுத்தது வாழைப்பழம். வாழைப்பழத்தை வெறும் வயிறில் சாப்பிடும்போது சடனாக சுகர் ஸ்பைக்ஸ் வரும், அதனால் எனர்ஜி கிராஷஸ் வரலாம். அதில் உள்ள பெக்டினும் ஃபைபர் கண்டென்ட்டும் ஜீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கேஸ் ப்ரொடக்ஷனும் உண்டாக்கலாம், அதனால் ப்ளோட்டிங் வரலாம். அடுத்தது சுகர் அதிகமாக உள்ள பேஸ்ட்ரீஸ், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் காலையில் வெறும் வயிறில் சாப்பிடும்போது சடனாக சுகர் லெவல் ஸ்பைக் ஆகும், பின்னாடி இது எனர்ஜி கிராஷஸ் உண்டாக்கும். அடுத்தது காலையில் வெறும் வயிறிலேயே மதுபானங்கள் அருந்துறது, இது வயிறு இரிட்டேட் பண்ணி அதிகமாக ஆசிட் சுரக்க வைக்கும், அதனால் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரலாம், வயிறு இரிட்டேஷனும் இருக்கும். காலையில் எந்த உணவுகளை சாப்பிட்லாங்கிறதையும் பார்க்கலாம். ஊற வச்ச பாதாம் பருப்பு சாப்பிட்டுக்கலாம், தயிரையும் சாப்பிட்லாம். காலையில் வெறும் வயிறில் சாப்பிட்றதுனால வயிறு இரிட்டேஷன் வராது. ஓவர் நைட் ஓட்ஸ், அதாவது நைட் முழுவதும் ஊற வச்ச ஓட்ஸ் சாப்பிட்டுக்கலாம், வேக வச்ச முட்டையும் உணவில் காலையிலே சேர்த்துக்கலாம். காலையில் எழுந்த உடனே முதல்ல வெதுவெதுப்பான தண்ணி 1 டம்ளர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. பழங்களில் ஆப்பிள், வாட்டர்மெலன் இதெல்லாம் காலையிலே வெறும் வயிறில் சேர்த்துக்கலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், see you, bye bye.